வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி காரைக்கால் ஏரியாவில் மோட்ரு ஒன்று செட் பண்ண வந்திருக்கோம். அவுட்டரில் என்ன அடித்தாவது இது மோட்ரு மட்டும் செட் பண்ணுறது மட்டும் தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் கேட்டாங்க, அதுக்காக சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஃபுல்லாக. இது வீடு இங்கே 2 போர் இருக்குது. இந்த போர் உப்பு நீராக இருக்குது. இதில் உப்பாக இருக்குது, இது வேணாம், ஸ்மெல் அடிக்குது, இந்த போர் போடுங்கன்னு 2 போர் வச்சுருக்காங்க. புது வீடு தான் கட்டுறாங்க. இந்த போர் போட்டதுனால இது மேற்கொண்டு நம்ம டிசி கொட்டாவுக்கு லைன் போட்டு போர் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ உள்ளார ஒரு 18 அடியில் தொங்க விட்டு குண்டு ஃபுட்பால் போட்டிருக்கோம். இப்போ இதுமாரி பம்ப் பண்ணி தண்ணி நிற்கிது. இப்போ ஃபுல்லாக ஏர் லீக்கேஜ் இல்லை, ரொம்ப நேரமாக வச்சுருக்கோம். நம்ம இது வழியாக தரையில் போட்டு இங்கே மோட்டர் செட் பண்ண போகிறோம். டெலிவரி பைப் லைனாக அடித்தாச்சு. இது தனி வீடியோ போடுறேன். எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தது ஒயர் பேசி நியூட்ரலி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டாண்டு அடித்து போட போகிறோம். இப்போ போருக்கு மேக்ஸிமம் 1/2 ஹெச்பி மோட்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் தண்ணி சீராக இருக்கும். அது கரெக்டாக கேப்பு கிடைக்காம எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் செல்ஃப் ரிங் வால்வு இருக்கும். அதை கண்டிப்பாக கழட்டவே வேணாம். நம்ம கழட்டுனா அவசியம் கிடையாது. எம்டி நூல் அடித்து அதில் மோட்டரில் நம்ம ஏற்றிக்க வேண்டியதான். நம்ம ஏர் எடுக்கிறதுக்கு எப்போயும் நார்மலாக போட்டுக்க வேண்டியதான். இந்த ஸ்டாண்டு எல் கிளாம்பு ஸ்டாண்டு தான் மேக்ஸிமம் அடிப்போம். இந்த கடையில் லோக்கலில் கிடைக்கல, அதனால் இந்த ஸ்டாண்டு அடிக்கிறோம். இந்த ஸ்டாண்டில் என்ன மைனஸ்னால் நம்ம பதிகிற மாரி இருக்கும். கொத்தனார் கொஞ்சம் டச்சப் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். அதோட ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாண்டு எம்டியை வச்சுட்டு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஃபுல்லாக செல்ஃப் ரிங் வால் கரெக்டான டைரக்ஷனாக இருக்குன்னா பார்த்துக்க வேண்டியதான். நம்ம அதை கைட்னா மாற்றி போட்டிருப்பாங்க சில பேர். இப்போ இந்த கிளாம்பில் நசுங்கி இருக்குது பாருங்கள். இது நம்ம விரிச்சிருக்கு. அது நம்ம உடச்சிட்டு பதிகிற மாரி இருந்தால் அதுமாரி இருக்கணும். நம்ம நசுக்கி விட்டுட்டு மட்டமே இதுமாரி செட் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி வச்சு சேண்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த எல் ஷேப்பில் மார்க் பண்ணதை ட்ரில்லு போட்டுக்கிட்டிங்கன்னா 12 இல்லை 10 பிட் எடுத்து ட்ரில்லு எல் ஷேப்பில் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறமா லூஸாக அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும். லைட்டாக டச்அப் பண்ணால் போதும். இப்போ சேண்டை செட் பண்ணி போல்ட்டு தான் செட் பண்ணியாச்சு. இப்போ மோட்ரு இதுலேருந்து எள்ளு போட்டு கீழே அப்படியே எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம பம்ப் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏர் தண்ணி ஊற்றுற மாரி வச்சுக்க வேண்டியதான். நம்ம இதில் ஸ்டெப்பாக போகிறப்ப நம்ம தண்ணியை எடுத்துக்க வேண்டியதான் ஃபுல்லாக. இப்போ இந்த பைப் லைன் போட்டு ஃபுல்லாக அடித்து ஏற்றுறது தண்ணி அதில் கட்டி அதில் நின்று நம்ம தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. இப்போ ஒரு எம்டி பைப்பு போட்டு நம்ம எல்லை போட்டுட்டு தண்ணியை செக் பண்ணிக்க வேண்டியதான். இதில் முக்கால் லைன் டெலிவரி மோட்டர் லைனை கொண்டு வந்திருக்கோம். 1க்கு 3/4 புஷ்ஷை போட்டு இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஒயரிங் தான் அப்படியே டேப் அடித்து போட்டாச்சு. இப்போ மோட்டரை ஆன் பண்ணி பார்த்துப்போம். இதில் ஃபுல்லாக எல் போட்டு இதில் டீ போட்டு ப்ளைன் போட்டாச்சு. இது ஒரிஞ்சாக மாற்றிட்டாச்சு. இதில் ஒரு 45 திருப்பி எஃப்டி போட்டாச்சு. இப்போ மோட்டரை ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தண்ணி சப்ளை ஃபுல்லாக வருது. நீங்கள் இது மே மோட்ரு 20 அடிக்கு கீழே தண்ணி லெவலில் போணுச்சுன்னா எடுக்கவே எடுக்காது தாராளமாக. நீங்கள் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. போரில் 20 அடிக்கு தண்ணி கீழே இருந்துச்சுன்னா மே மோட்டரே போடாதீங்க. இது சப்ளை நல்லா இருக்குது. இது அவுட்டர் லைன் அடிக்கிற வீடியோ தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இன்னும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாக போடுறேன் டீட்டெயிலாக. எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வியூஸ் 93% பேர் பார்க்குறாங்க. 93% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு அவுட்டர் லைன் அடிக்கிற வீடியோ தனியாக போடுறேன், தனித்தனியாக பிரித்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசுகிறது புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி.